ஹalleluya. சத்தத்தை வைத்து ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அநாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்டர் சொன்ன அந்த சாட்சிலாம் கேட்கும்போது ரொம்ப கடினமான பாதையின் வழியாய் 36 ஆண்டுகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையாக ஊழியம் செய்திருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியுது. வேதத்தில் ஒரு பகுதியில் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே நீ மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவர்களை வரவேற்று ஜீவ கிரீடத்தை அவங்களுக்கு சூடுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் ஆலயம் 36வது ஆண்டை செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த இருளான பகுதியில் பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் நிறைய ஆத்மாவை என்ன பண்ணியிருக்காரு? ஆதாயப்படுத்தியிருக்காரு. வேதவசனம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தானாய் என்ன பண்ணாது? பலன் தராது. ஒரு கோதுமை மணி செத்துருச்சுன்னா பல கோதுமை மணி என்ன பண்ணுமா? வளருமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சும்மா உயிரை கொடுக்கறது இல்லை. நம்முடைய மாம்சம் சாகடிக்கப்படும் போது, நம்முடைய சுயம் சாகடிக்கப்படும் போது, நம் சிலுவையில் நாம் அறையப்படும் போது, சுயத்திற்காக, மாம்சத்துக்காக, உலகத்துக்காக சிலுவையில் நாம் அறையப்படும் பொழுது நம்ம ஒரு கோதுமை மணியாய் தேவன் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். அப்ப நம்ம செத்துட்டோம்னா, அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, நான் சிறுக நீர் பெருக. ஸோ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா என்னுடைய மாம்ச உணர்வுகள், பிசாசு மோசமானவன் மாம்சத்தை என்ன பண்ணுவான்? தூண்டி விடுவான், உலகத்தை தூண்டி விடுவான். மனிதர்களை வைத்து முதல் நாள் இங்கே வியாழன்கிழமை பேசும்போது சொன்னது தான், மாம்சம், உலகம், பிசாசு மனிதர்களை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். எப்போ தெரியுமா ஜெயிக்க முடியும்? சிலுவையில் அறையும் பொழுது, இயேசுவை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, இயேசுவை மாத்திரம் நேசிக்கும் போது, அவருக்காய் மாத்திரம் வாழணும்னு முடிவு பண்ணும்போது, அது எப்பேற்பட்ட பார்த்தீங்கன்னா ராட்சச பிசாசா இருந்தாலும் அவைகள் செத்து போய்விடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பயங்கரமான இருளாக இருந்தாலும் அந்த இடத்தில் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த சபை உருவாயிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் இந்த நேரத்திலையும் அன்பு ஐயாவை தேவன் பயன்படுத்தின இத்தனை ஆண்டுகளுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ அதனால தான் சொன்னேன், அவருடைய அனுபவம், அவர் வயசு, அவருக்கு இருக்கிற வேத காரியங்கள், தியாகம், இது எல்லாத்துக்கும் நான் இங்கே நிற்கிறதுக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. ஆனாலும் கூட ஆண்டுடைய அன்பு, அவர் நிற்கிற இந்த இடத்துல என்ன நிறுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அன்பே நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது. அவருடைய நீதியை நான் அணிந்து கொண்டு வருவதே அவருடைய மிகப்பெரிய கிருபையாய் நிலை நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உணர்ந்த நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம இப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக, கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இப்படிப்பட்ட முன்னோர்கள் இன்னும் நம்ம தேசத்தில் தேவை. நான் அவருக்கு வாழ்த்துறதுக்கெல்லாம் எனக்கு வயசு இல்லை. ஆனால் அவரை பார்த்து நானும் கற்றுக்கொள்ள சில காரியங்கள் புரிந்து கொண்டேன், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்களை மூடி உங்கள் பாஸ்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாமே, அவர் குடும்பத்துக்காக, அவருடைய காலத்திற்கு பின்பாக. இது என் கடமை. அவருடைய அந்த ஃபுல்ஃபிட்டில் நிற்க எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு கிருபை கொடுத்தனால நான் அவருக்கு முன்பாக என்னை தாழ்மையோடு தாழ்த்தி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த ஊழியம் அவரோடு முடிந்து போகக்கூடாது. அவரை போல அநேக கோதுமை மணிகள் எழும்ப வேண்டும். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்தால் அது பார்த்தீங்கன்னா பல கோதுமை மணியை எழுப்பி தரும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்கள் எழும்ப வேண்டும். இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் நுழைந்து விட்டது. இன்றைக்கு சபைகள் வேற மாதிரி போயிடுச்சு, நோக்கங்கள் வேறையாய் மாறிவிட்டது. அதனால் தேவன் வேத
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, நான் எல்லாவற்றையும் கொடுத்தது என் ராஜ்யத்தை நீ கட்ட, ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை வச்சுட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாமல் வாழுகிற எத்தனையோ பேருக்காய் தேவன் கண்ணீர் வடிக்கிறார். அப்படி அல்ல ஆண்டவரே, ஒரு கோதுமை மணி மடியும் பொழுது அங்க பல கோதுமை மணி எழுமை என்பது அது உறுதி பண்ணப்பட்டது அல்லவா, அதை மாற்ற முடியாது அல்லவா. அதே போல இந்த சபையில அன்பு தேவ ஊழியரின் காலத்திற்கு பின்பாக அநேக இதே மனநிலையோடு இதே ஆவிக்குரிய சிந்தையோடு அநேக ஊழியர் எழும்ப வேண்டும் என்று எல்லாரும் 2 நிமிடம் எழுத நிற்போமா. அந்த ஊழியரை கனப்படுத்தி வாய்களை தந்த என் கடமை, இதை நான் செய்யலைன்னா நான் ஒரு ஊழியக்காரியே இல்லைங்க, அதனால நான் இதை செய்துதான் ஆகணும். அதனால கண்களை மூடி இந்த 36வது ஆண்டு தேவன் இந்த சபைக்கு கிருபையாய் தந்து வழி நடத்தி வருகிறார்ல, கண்களை மூடி வானத்திற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு நேராய் திருப்பி, ஆண்டவரே இங்கே அநேக கோதுமை மணிகள் எழும்பணும்னு சொல்லி கேட்போமா. எல்லாம் கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஆண்டவரே, இந்த கோதுமை மணியோடு முடிந்து விடக்கூடாது. இங்க அநேக கோதுமை மணிகள் இப்படி எழும்பி பல பகுதியின் இருள்களை ஓட வைத்து வெளிச்சத்தை கொண்டு வரணும். ஆண்டவரே, வாயில திறந்து கேளுங்களேன். உங்ககிட்ட பேசும்போதே ஆவியானவர் என்னை நிரப்புகிறதை நான் அனுபவிக்கிறேன். வாயில திறந்து பேசுங்களேன். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியின் வாஞ்சையாய் இருக்கிறது. ஓ, ஆவியானவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். ஓ, யார் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறாரோ, யார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறுகிறாரோ, அவர்களை கொண்டு உலகத்தில் வெளிச்சம் உதிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து இன்றைக்கு நீ கண்ணீரோடு ஜெபி. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அவர் பேசும்போதே கண்ணீரோடு அதை சொன்னாரு. அவர் இத்தனை ஆண்டுகள் கண்ணீரோடு விதைத்திருக்கிறார். ஓ, கம்பீரத்தோடு அறுக்கிற நாட்கள் வருகிறது. ஓ, இன்னும் திரளாய் உன் சந்ததி நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணும் என்று ஆபிரகாமின் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் அல்லவா. நாங்கள் விசுவாசத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் இந்த இடம் ஆயிரங்களாய் நட்சத்திரங்களாய் மணலத்தனையாய் ஆண்டவரே இந்த பகுதி உம்மை தேடணும். உமக்கு பிள்ளைகள் உருவாக வேண்டும். என் தேவனுக்கு, ஓ, சண்ட சராசரத்தை படுத்த ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தாவுக்கு, தேவாதி தேவனுக்கு நட்சத்திரங்களை போல எண்ண முடியாத ஆட்கள், அவரை துதிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஓ, பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. வாயில திறந்து கேட்போமா. அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை சொல்ல சொல்ல ஆவியானவர் என்னை நிரப்புவதை நான் அனுபவிக்கிறேன். வாயில திறந்து சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வாயை திறந்து வாலிப பிள்ளைங்க கண்ண மூடு. நீ தான் முக்கியமா சொல்லணும். ஆண்டவர் உன்னையே அழைக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி வாயில தர ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கரங்களை உயர்த்தி கேளு. ஆண்டவரே, எங்க பாஸ்டரோடு இது முடித்திட கூடாது. ஆண்டவரே, இதே போல அநேக ஊழியர்கள் இங்க கோதுமை மணிகள் எழும்ப வேண்டும். அதன் மூலமாய், ஓ, நட்சத்திரங்களை போல கோதுமை மணிகள் பெருகட்டும். மணலத்திலேயான மக்கள் பெருகட்டும். உம்மை தேடுகிற பிள்ளைகள், இருளின் ராஜ்யத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள், ஹalleluya, ஹalleluya, அவர் செய்வார். ஆண்டவரே, இந்த தேவ ஊழியர் சிந்தின கண்ணீர், இவர் பட்ட வேதனைகள், இவர் சுமந்த சிலுவையின் பாடுகள் வீணாய் போகாதபடி உம்முடைய கிருபையால், உம்முடைய கிருபையால் இந்த பகுதி முழுவதும் திரள் மக்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை நேசிக்கிறவர்களாய், உமக்காய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் கூட அன்பு தேவ ஊழியரை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவருடைய ஆயுசு நாட்கள் நீர் குறித்திருக்கிற வரைக்கும் பரிபூர்ண பலத்தோடு இருக்கட்டும், பரிபூர்ண சமாதானத்தோடு இருக்கட்டும், பரிபூர்ண கிருபையோடு நிறைவாகட்டும் அவருடைய வாழ்வு என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அவரை போல நாங்களும் வாழ எங்களுக்கு அந்த தாழ்மை இருதயம் தாரும், அந்த ஆவிக்குரிய சிந்தையை தாரும். அப்பா, நாங்கள் கெட்டு போய் விடாதபடி எங்கள் ஆத்மாவை ஈடேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியாது ஆண்டவரே, எங்களால் முடியாது. ஆனால் எங்கள் தேவனால் எல்லாம் கூடுமே, சர்வ வல்லவரால் எல்லாம் கூடுமே. எங்களை நிலை நிறுத்துகிற ஒரு சர்வ வல்லவர், எதையும் செய்ய வல்லவரை நாங்கள் நம்புகிறோம். எங்களை நிலை நிறுத்துவார் என்று நம்புகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு அருள். இந்த நாளிலும் கூட என்னை அழைத்த அன்பு தேவ ஊழியருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
அன்பிங்க இருக்கிற பாஸ்டருக்காகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில் இருக்கிற முக்கியமான மூப்பர்கள், கமிட்டி மெம்பர்ஸ்க்காக என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாய் இந்த ஆலயம் பெரிய சந்ததியாய், நட்சத்திரத்தை போல மணலத்தினையாய், எதிர்காலத்திற்கு சாட்சியாக வெளிச்சமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் அவைகள் நடக்கும். வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இதுதாங்க. இது ஒரு சொத்து. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் இன்றைக்கு சொல்ல போகிற ஆண்டுடைய வார்த்தை ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை எந்த மனிதன் பிடித்து கொள்ளுகிறானோ, பணத்தை அல்ல, பொருளை அல்ல, உலகத்தை அல்ல, மனிதர்களை அல்ல, இப்போ சொல்ல போகிற அந்த முக்கியமான காரியம், அதை எந்த மனிதன் பிடித்து கொள்ளுகிறானோ அந்த மனிதனை இந்த உலகம் ஜெயிப்பதில்லை, பிசாசு ஜெயிப்பதில்லை. பார்த்தீங்கன்னா மாம்சம் ஜெயிக்க முடியாது, சாத்தான் ஜெயிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாம் அழிந்து போய்விடும். நேற்று சொன்னேன், காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். நீங்கள் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸு, நகை, பொருள், வருமானம், என்னென்ன நீங்கள் ஆசீர்வாதங்களை உங்கள் இருதயம் தேடுகிறதோ அவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். அழியாத மூன்று உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, எது மூன்று இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது? அழியாத மூன்று உண்டு இந்த உலகத்தில். அது என்ன? அது என்னங்க? என்ன? அன்பு. இந்த மூணுத்துல அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். ஆனா இது மூணுத்துல அன்பு தான் பெருசு. ஏனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ரொம்ப பெரியவர், அப்படிதானே? ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அன்பாகவே இருக்கிறார். ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அடுத்தது, நேத்தெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் அன்பிற்குள் அடங்கின பரிசுத்தமான காரியங்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியும் போது அன்பை குறித்து கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, இது ரெண்டுமே ஒரே விதமான கொஞ்சம் காரியம்தான். இது ரெண்டும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அன்பு வேற, பார்த்தீங்கன்னா விசுவாசம் வேற. ஆனா ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பின் நிமித்தம் நமக்குள் விசுவாசம் என்ன பண்ணுகிறது? துவக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள் எப்போ தெரியுமா விசுவாசம் துவங்குறது? தேவன் மேல் நீங்கள் அன்பு வைக்கும் போது. எப்படிங்க? அறிவிக்கப்படாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்பட்டால் விசுவாசம் தோன்றிவிடும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எத்தனை பேர் இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவை நேருக்கு நேரா முகமுகமாய் தரிசித்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேரு? இயேசுவோட சிலுவை காட்சியை நேருக்கு நேரா பார்த்தவங்க எத்தனை பேரு? அது வெகு சிலர். ரொம்ப மோசமானவங்களுக்கு பவுலை போல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு அப்படி ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? நேருக்கு நேரா என்ன பண்ணாரு? எப்பா நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான்ப்பா அப்படின்னு காட்சி கொடுத்து அநேகரை அவர் பக்கம் வழி நடத்தினது உண்டு. ஆனா எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடையாதுங்க. ஆனா எல்லோரும் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள்? இயேசுவை குறித்து யாரோ எனக்கு சொன்னாங்க, நான் அதை கேட்டேன், எனக்குள் விசுவாசம் உருவானது. அந்த விசுவாசம் யாரு? அப்படியா, இயேசு உண்மையான தெய்வம், ஆமா அப்படின்னு என் ஆத்துமா ஏத்துக்குச்சு. பார்த்தீங்களா? அது யாரால? பரிசுத்த ஆவியானவரால். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதனும் இயேசுவை கிறிஸ்து என்று என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண அறிக்கை செய்ய முடியாது என்று வேதம் திட்டம் தெளிவாய் பேசுகிறது. இந்த உலகத்துல அழியாத ஒரு மிகப்பெரிய சொத்து ஒரு மனிதன் ஜீவியத்துல முதல் பிறக்கும் போது, நீங்க மாம்சத்துல பிறந்ததை சொல்ல, அம்மா வயிற்றுல இருந்து வந்து பிறந்ததை சொல்லல, உங்க ஆத்துமா அது வரைக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? செத்த நிலைமையில தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு சரீரம் தான் உயிரோடு இருக்கும். ஆத்துமா என்பது நன்மை தீமை அறிகிற ஒன்று. அது அந்த குழந்தைக்கு ஆஃப்ல இருக்கும், ஆன்ல இருக்காது. ஆனா அந்த குழந்தை, அதனாலதான் சிறுவர் ஊழியம் நம்ம செய்வோம். அந்த குழந்தைக்கு இயேசுவை குறித்து சொல்ல 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 அது கேள்விப்படும். கேள்விப்படப்பட, ஓ ஜீசஸ் தான் காடா, ஜீசஸ் தான் இதெல்லாம் படைச்சாரா, அப்படி தன்னை அறியாமல் அதற்குள் விசுவாசத்தை ஆவியானவர் துவக்கி விட்டு விடுவார். உடனே அந்த ஆத்துமா பிறந்து விடுகிறது. ஹல்லேலூயா.
புத்திய ஒரு மனிதனாய் உள்ளிருக்கிற மனிதன் பிறந்து விடுகிறான். அப்ப ஆரம்பிக்கிற விசுவாச வாழ்க்கை. அது சிலருக்கு குழந்தையில நடக்கும், சிலர் முதியவர்களாய் ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் வாலிப வயதுல ரட்சிக்கப்படுவாங்க. அது அந்த சூழ்நிலையை அவர்கள் நிலையை பொறுத்தது. ஆனா பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு முதல் துவங்குவதே எங்கிருந்து? விசுவாசத்தினால். உனக்குள் தேவன் விசுவாசத்தை முதல் வைக்கிறார். அவர்தான் தெய்வம் என்பதை உன் இருதயம் ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தை அவர் உங்களுக்குள் போட்ட பிறகுதான் நீங்க இயேசு தெய்வம் என்பதை ஒற்றுக்கொள்ளுகிறீர்கள். பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா, பிதா இழுத்துக் கொள்ளாமல் யாரும் அவரிடத்தில் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை, அவரை விசுவாசிப்பதில்லை. அதுவும் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்காம மறுதலிக்கிற எத்தனையோ பேர் உண்டு. எனக்கு வேண்டாம் ஜீசஸ் என்று ரிஜெக்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் உங்கள் இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு சொத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் விசுவாசம். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? நான் சொல்றத ஒரு ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சொத்தை கிறிஸ்தவ உலகம் இழந்து கொண்டிருக்கிறது. we want to be very பாத்தீங்கன்னா careful. நம்ம ரொம்ப அவேர்னஸ்ல இருக்கணும். என்னன்னா, இந்த விசுவாசம் ஒரு ஆத்மாவுக்கு மிகப்பெரிய சொத்தாய் பரமபிதா நமக்கு தருகிறார். ஏனென்றால் இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் உலகத்தையே ஜெயிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் ஏன் துவக்குகிறார்? இந்த அந்தகார இருளை நீ ஜெயிப்பதற்காக, பாவ இருளை ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தில் உனக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத மனிதர்களை நீ ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தில் உனக்கு எதிராக இருக்கிற பிசாசின் சதிகளும் தந்திரங்களையும் நீ உடைத்து போடுவதற்காக உனக்கு இந்த விசுவாசம் தேவை. அது இருந்தால் மாத்திரமே உன்னால் ஜெயிக்க முடியும். அதனால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விசுவாசம், ஆனா வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் காண்பாரோ விசுவாசம் இல்லை. கடைசி நாட்கள் என்பது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவரை தேடுவான், பைபிளை கையில எடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? இருக்காது. இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இது கடைசி காலம். எல்லா மனிதர்களும் விசுவாசத்தை விட்டு என்ன பண்றாங்க? விலகி போறாங்க. இயேசுவை நம்புறோம், ஓகே, ஆனா அவர் சொன்ன எல்லாவற்றிலும் உன் வாழ்வில் விசுவாச பாதை இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை ஓட்டம் விசுவாசத்தில் ஓடப்படுகிறதா? இது ரொம்ப முக்கியங்க. இந்த பாதை இருந்துருச்சுன்னா உங்களை யாருமே மேற்கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட பயில்வான் மாதிரி பிசாசு வரட்டும், கோலியாத்து வரட்டும், நீங்கள் அடித்து உடைத்து போடுவீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு முன்பாய் நிற்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில அன்பு தணிஞ்சிருச்சுன்னா விசுவாசமும் போய்டும். ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டட். ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பே எனக்குள் விசுவாசத்தை துவக்குது. அந்த விசுவாசத்திற்குள் மறைந்திருக்கிற சாராம்சம் தான் நம்பிக்கை. இது மூன்றுமே பிரிக்க முடியாதுங்க. நீங்க இயேசுவை நேசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு வந்துரும். அப்போ பாருங்க, விசுவாசம் வந்துரும். அன்பு முதலாவது. தேவன் உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்குள் ஊற்றுகிறார். அந்த அன்பு அவர் மேல் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த விசுவாசத்துக்குள் இருக்கிற சத்து தான் நம்பிக்கை. பிரியமானவர்களே, இது மூணுமே பிரிக்க முடியாத ஒன்று, ஒன்றோடு ஒன்று கனெக்டட். எப்படி ஆவி ஆத்மா சரீரம் வந்து பிரிக்க முடியாதோ, எப்படி திருத்துவ தேவனை நீ பிரிக்க முடியாதோ, அந்த திருத்துவ தேவனுக்குள் இருக்கிற சாராம்சம் தான் இந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த சாராம்சம், அந்த சத்து, அது விட்டமின், அது மினரல் யாருக்கு தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு. எந்த சரீரத்துக்கு அல்ல, அது சரீரத்துக்கும் செயல்படும். ஆனா நான் இங்க மெயினா சொல்ல வருது ஆத்மா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆத்மாவை வாழவை. அதுதான் வேதத்தின் பரலோகத்தின் சட்டம். அதுதான் இந்த மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய லட்சியம். முதலாவது ஒரு மனிதன்
மனிதன் அவன் ஆத்துமாவை வாழ வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் தானா வாழ்ந்துருவான் இந்த உலகத்துல. நீ என்னதான் இந்த உலகத்துல பட்டு பிரயாசப்பட்டு பணத்தையும் பொருளையும் சேர்த்துட்டு ஜீவனாகிய ஆத்துமாவை நீ இழந்து போனார், அதனால் பிரயோஜனம் அல்ல. அதனால் நீ ஏமாற்றப்பட்டு போவாய். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி என் ஆத்துமா செத்த நிலைமையில் வரும்பொழுது அது வீண், உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த மூன்றுமே என்னன்னா, ஆண்டவராகிய சர்வத்தையும் அண்ட சராசரத்தை படைத்த தேவனுக்குள் இருக்கிற சத்து. அது அதை தான் வேதம் அழகாய் சொல்லுது. அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. எங்க இந்த சத்து இருக்கோ, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், எந்த மனிதனுக்குள் இந்த மினரல்ஸ் இருக்கோ, இந்த விட்டமின் இருக்கோ, அந்த மனிதனுக்குள் தேவ வல்லமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் குட்டி குழந்தைங்க பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க? கேழ்வரகு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நல்ல ஊற வச்சு காலையில எழுந்து அரைச்சு அதை வடிச்சு அந்த பாலை காய்ச்சி என்ன பண்ணுவாங்க? குழந்தை கொடுப்பாங்க. அப்படியே அந்த குழந்தை வளர வளர வெறும் கேழ்வரகு இல்லை, அதை நிறுத்திட்டு இருக்கிற எல்லா கிரெயின்ஸையும் உள்ள போடுவாங்க, எல்லா தானியத்தையும் போட்டு அதை கூழாக்கி என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமா? பலனை தருமா. அதுதான் இது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், நம் ஆத்துமாவின் சத்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதை வேணா, உங்க வீட்டில் இருக்க நகையெல்லாம் நீங்க இழக்கலாங்க, உங்க வீட்டை கூட நீங்க இழந்து போகலாம், உங்களுக்கு இருக்கிற மான மரியாதையை கூட நீங்க இழந்து போகலாம். ஆனா எதை நீங்களும் நானும் இழக்கக்கூடாது சொல்லுங்க? இந்த மூணை இழக்கக்கூடாது. நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப அலைஞ்சு ரொம்ப பிஸியாகி ஊர் ஊரா அலைஞ்சு போயிட்டு வந்த பிறகு உடம்பு ரெஸ்ட்லெஸ் ஆகி அப்படி டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வேலை செய்ய கொஞ்சம் பலவீனமாகும். அப்போ உடனே போய் என்ன பண்ண, கொஞ்சம் சத்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? போயிட்டு வீட்டில் போயிட்டு சத்து மாவை காய்ச்சி ஒழுங்கா ஒரு மாசம் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடுவோம்? பழைய நிலைமைக்கு மாறிடும். அதே மாதிரிதான் இந்த சத்து நம் வாழ்க்கையில் சாகும் வரை இருக்க வேண்டும். அது இருந்துருச்சுன்னா இந்த உலகம் உங்களை ஜெயிக்காது, நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. விசுவாசம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை எப்படிங்க இந்த மூணுத்தையும் ஹேண்டில் பண்றது? அழியாத இந்த சொத்து அன்பு, விசுவாசம், நம்பிக்கைய எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்? போராடணும்னு வசனம் சொல்லுது. பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாருக்கும் தெரியும்ல. என்னங்க சொன்னார் பவுல்? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். போராட்டத்தை ஆரம்பிச்சாரு, ஓட்டத்தை ஆரம்பிச்சாரு, முடிச்சன்றாரு. நடுவுல ரெண்டு வார்த்தை சொல்றாரு. அந்த ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு நடுவுல ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா? ரன்னிங் ரேஸ் ஓடுற ஒரு மனிதன் ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், முடிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு நடுவுல ஓடுறான் பார்த்தீங்களா? அந்த ரோடு, அந்த இடம்தான் போராட்டம். ஹல்லேலூயா. அந்த இடம்தான் இந்த உலகத்தில் வருகிற வனாந்திர வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு எகிப்திலிருந்து கானானுக்குள் போகும்போது நடுவுல வனாந்திரம் அப்படின்னா போராட்டமான வாழ்க்கை. ஆனால் அழகாய் சொல்லுகிறார், அந்த போராட்டத்தோடு நான் வெறும் போராடல, எனக்கு ஒண்ணு இருந்தது. என்னது அது? விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்னை போராட வைக்க பலன் கொடுத்தது. அந்த விசுவாசம் என்னை ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க வைத்து எனக்கு ஜீவ கிரீடத்தை பெற்று தருகிறது என்று எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட சொல்லும்போது ஆவியானவர் என்ன ஃபில் பண்றாருங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், நான் ஜெயிக்க போகிறேன், எனக்காய் கிரீடம் வைக்கப்பட்டிருக்க. எவ்வளவு ஒரு கான்பிடென்டல் வேர்ட், என்ன ஒரு விசுவாசமான அறிக்கை, எனக்காய் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய போராட்டத்தில் அவர் ஜெயித்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமா, நான் சரீரத்தை பத்தி இங்க பேசல, உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த உள்ளான மனிதன் போராட்டங்கள் வழியாய் போய்தான் ஆக வேண்டும். அதை தான் இயேசு சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் என்ன பண்ண வெறுத்து சிலுவையான வாழ்க்கை வரும் உனக்கு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அந்த ஜெயத்தின் விசுவாசம் உனக்குள் வைத்தேன். நீ ரட்சிக்கப்படும் போதே விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறாய். ஆனா போராட்டம் வரும்போது விசுவாசம் காணாம போயிடுது. அப்படிதானே? நம்ம ஆரம்பிச்ச ஆரம்பமே எது தெரியுமா? விசுவாசத்துல தான் ஐயா. ஆனா நான் மீட்டிங் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தா அநேகர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சிஸ்டர், எனக்கு விசுவாசமே இல்லைன்னு வாங்க. இது உண்மையா? இல்லைங்க, அது பிசாசு சொல்றான் உங்களுக்கு விசுவாசம்
விசுவாசம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? நீங்க அவரை பார்த்தீங்களா? நீங்க இல்லல்ல. அப்ப அங்க விசுவாசம் விதை இருக்கு. அந்த விதைக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணல? தண்ணி ஊத்தல, அப்படிதானே? அதை பராமரிக்கல. அது நிமித்தம் என் விசுவாசம் வளராமல் அந்த கடுகளவு இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவரே, அந்த கடுகு விதைக்கப்படும் பொழுது அது மரமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரத்தில் அநேக குருவிகள் அடைக்கலம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வளரும். விசுவாசம் என்பது வளரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ பிரியமானவர்களே, இந்த விசுவாசம்னா என்னங்க? விசுவாசம் என்பது அதே பகுதி எபிரேயர் 11 பாருங்க. 1 நம்பப்படுகிறவைகளின் ஒன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காண. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை மனசு நம்புது. இது நீங்க நல்லா கவனிச்சாதான் நான் சொல்றது புரியும். இந்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற ஒரு பின்னல், இணைந்திருக்கிற உள்ள இருக்க சீக்ரெட் தான் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை மனசு என்ன பண்ணுது? நம்பிடுச்சு. அந்த நம்புது பார்த்தீங்களா? அந்த நம்புதுன்றதான், அந்த நம்பிக்கைன்ற வேர்டு தான் விசுவாசத்துக்குள் இருக்கிற சாராம்சம். ஒரு மனிதனுடைய உடம்பு செயல்படுது பாருங்க, அந்த உடம்பு விசுவாசம்னு வச்சுக்கோங்க. நான் புரிய வைக்கிறதுக்காக நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த உடம்பு என்னது? விசுவாசம்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்குள்ள இருக்கிற அந்த விட்டமின், ஏன்னா நான் திருப்பி நீங்க இதை புரிந்தாதான் நம்ம வாழ்க்கையை போராட என்ன பண்ண முடியும்? போராடி ஜெயம் எடுக்க முடியும். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கு? சத்து இருக்கு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. அதனால்தான் நம்மளை என்ன பண்ண வைக்குது? நடமாட வைக்குது இந்த உடம்பத்தை. அப்ப அதுதான் நம்பிக்கை. அந்த விட்டமின் மினரல் தான் நம்பிக்கை. அப்போ பாத்தீங்கன்னா, மனிதனுக்குள் அது உறுதியாக இருக்கும் பொழுது, அது நிலைத்திருக்கும் பொழுது அந்த மனிதன் நடமாடுகிறான். அப்போ இந்த சத்து, நம்பிக்கை என்னும் சத்து உனக்குள் உறுதியை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது. இந்த பலன் விசுவாசத்தை உனக்குள் வெளி வாழ்க்கையில் செயல்படுத்த வைக்கிறது. இது நம்பிக்கை மறைந்து காணப்படுகிறது இருதயத்திற்குள். இது மறைந்து உங்க மினரல்ஸ் நீங்க பாக்குறீங்களா? உங்க உடம்புல இருக்க விட்டமின்ஸ் நீங்க பாக்குறீங்களா? அனுபவிக்கிறீங்களா? பலத்தோட இருந்தனா எனக்கு சத்து இருக்குன்னு நான் சொல்றேன், பலவீனமாகும் போது எனக்கு சத்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இதை என்னால் அனுபவிக்க முடியும். ஆனால் விசுவாசத்தை என் கண்ணால் பார்க்க முடியும். எப்படி தெரியுமா? இந்த நம்பிக்கை என்பதின் மூலம் எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அது வெளிக்கொண்டு வந்து தேவனுடைய வல்லமையும் அற்புதங்களையும் அடையாளையும் அதை வெளியே காண்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம். இந்த விசுவாசத்திற்குள் தான் இந்த நம்பிக்கை இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆனால் காணப்படாத ஒன்றை நான் நிஜமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த விசுவாசத்துக்குள் செயல்பட வைக்கிற இந்த நம்பிக்கையின் தன்மை. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மைக் இருக்கு, இந்த மைக் விசுவாசங்க. ஆனா இங்க உள்ள என்னவோ நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இந்த கேபிள்குள்ள ஏதோ ஒரு பவர் என்ன பண்ணிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு தெரியுமா? ஆனா உங்களால பார்க்க முடிஞ்சுதா? ஆனா என் சத்தத்தை கேட்குறீங்கல்ல, அது அங்க ஒர்க் பண்ணுது இல்ல? அது உள்ள என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணுது. அதுதான் நம்பிக்கை, அதுதான் மினரல்ஸ் அந்த ஆத்துமாவுக்கு. அது உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைக்கு கண்ணில் வெளியே தெரிஞ்சிடும். விசுவாசம் வெளிப்படையாய் என்ன பண்ணும்? தன் செயல்களை செய்ய ஆரம்பித்து விடும். அப்படின்னா நான் எதை குறித்து நம்புகிறேனோ உறுதியாய் அது எனக்கு வெளியில் காணப்படும். இப்போ இந்த மைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இந்த மைக்கு என்ன ஆயிரும்? இங்க வந்துடும். அதுதான் விசுவாசத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள் ஆழமாய் உறுதியாய் இருப்பது அந்த சத்தாகிய நம்பிக்கை. பிரியமானவர்களே, அதை தான் பவுல் இவ்வளவு அழகா புரிய வைக்கிறார். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆனா காணப்படாத ஒன்றை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, வேதத்துல நான் இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்லும்போது சொல்றேன். விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, அதோடைய வல்லமையை நம்மால என்ன பண்ணும்? அது வெளிப்படுத்தும். விசுவாசத்தின் தன்மை என்னன்னா, வல்லமையை வெளியே கொண்டு வரும். மறைக்கப்பட்ட ஒன்று, காண முடியாத ஒன்றை உங்கள் பார்வைக்கு அது கொண்டு வந்து நிறுத்திவிடும். அதுதான் விசுவாசத்தின் பவருங்க. ஆனா பைபிள் வசனம் சொல்லுகிறது, அந்த விசுவாசம் எப்பொழுது வல்லமையாய் செயல்பட முடியும்? இந்த கேபிள் இருந்தா தான் செயல்படும். அப்படிதான் என் சத்தம் கேட்கணும்னா இந்த கேபிள் வேணும். அதே போலதான் வேதம் அழகா யாக்கோபு 2:26 சொல்லுது, கிரியை இல்லாத எல்லா விசுவாசமும் செத்தது. எப்ப நீங்க
நீங்க விசுவாசத்தின் அந்த அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்வில் பார்க்க முடியும். ஐயோ, என் வாழ்க்கையில் இந்த வியாதி, எனக்கு இந்த வாழ்க்கையில போராட்டம், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் இப்படி இருக்கேன், இது மாறணும், இதுல ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், தேவன் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த விசுவாசம் சாதாரணமாய் செயல்பட்டால் முடியாது. விசுவாசம் கிரியை இல்லாமல் செத்து போனது. அப்படின்னா இந்த சுவிட்ச் நான் போடல, இதுக்கு வயரு சொருவல, ஆனா மைக்கு சத்தம் மாத்திரம் கேட்கணும்னா எங்கிருந்து கேட்கும்? கேட்காதுல. இங்க ஒரு சில கிரியை நடந்திருக்கு, இதுக்கு கேபிள் போடப்பட்டிருக்கு, அப்படிதானே, அங்க ஆன் பண்ணப்பட்டிருக்கு சுவிட்ச், அதனால என் சத்தம் கேட்குது. அதே போலதான் இங்க சில கிரியைகள் செய்யப்பட்டு இருக்கிறது, இந்த மைக் சவுண்டை கேட்கிறதுக்கு. அதே போலதான் கிரியை செய்யப்பட வேண்டும். விசுவாசம் எப்பொழுது நீங்க பார்க்காத ஒன்றை கேட்கிறீங்க, சுகம் பார்க்க முடியல ஆனா கேட்கிறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பார்க்க முடியல கேட்கிறீங்க, அற்புதம் பார்க்க முடியல ஆனா அது நடக்கணும்னு விரும்புறீங்க, அது எப்ப நடக்கும்? கிரியை செய், அப்பொழுது நடக்கும். விசுவாசம் கிரியை இல்லாவிட்டால் உனக்குள் இருக்கும், ஆனால் அது எந்த கிரியையும் செய்யாமல் செத்த நிலைமையில் அமைதியாயிருக்கும். கோதுமை மணியை தூக்கி நிலத்துல போட்டாதான் அது ஒரு முளை கொண்டு வந்து அது பல என்ன பண்ணும்? கோதுமை மணியை கொண்டு வரும். கோதுமை மணியை அழகா ஒரு டப்பால போட்டு வீட்டில் வைங்க, அது பாட்டுக்கு அழகா இருக்கும். இதுதான் உங்களுக்குள் விசுவாசம் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணல, அதனால அது அமைதியா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எப்படி கிரியை செய்யறது? இது தெரியணும்ல நமக்கு, எப்படி கிரியை செய்யறது? இப்போ உங்க சர்ச்சில் ஒரு தம்பிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த தம்பி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரா? ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆனவொடனே அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரா? வேகமாக என்ன பண்ணுவார்? பத்திரிக்கை அடிப்பார், அப்படி தானே? அடுத்தது என்ன பண்ணுவார்? சும்மா இருப்பாரா? கொண்டு எல்லா இடமும் கொடுக்க போவார். அப்படியே இருப்பாரா? துணி எடுப்பார், நகை எடுப்பார், வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவார். அதுக்கான எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? செஞ்சுக்கிட்டே இருப்பார். எப்பா, உனக்கு அன்னைக்கு கல்யாணம் நடக்கணும் உனக்கு தெரியுமா? நீ எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அது சொல்லுங்க. கல்யாணம் நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும் அந்த நாள்ல? ஏன் ஏதாவது ஒரு நடக்கலாம்ல, ஏதாவது ஒரு துட்சபம் வந்து உன் கல்யாணத்தை நிறுத்தலாம், பொண்ணு திடீர்னு உன்னை வேண்டான்னு சொல்லலாம். இதெல்லாம் அவன் யோசிக்கிறானா? அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த டேட்ல குறிக்கப்பட்ட இந்த நாளில் எனக்கு திருமணம் நிச்சயமாய் நடக்கும். அதை ஆணித்தரமாய் தன்னை அறியாமல் அவன் ஆத்துமா அதை நம்புது. அதனால அவன் அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான், மற்றதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான். ஐயோ மழை வந்து நின்றுமோ, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அவன் யோசிக்கிறது இல்லை. அவன் என்ன யோசிக்கிறான்? ஏன் கல்யாணம் நடக்குயா, அதுக்காக நான் போய் துணி எடுக்கிறேன், அப்படிதானே? விசுவாசத்தின் கிரியை. நான் நம்புறேன் எனக்கு கல்யாணம் நடக்கணும், அதனால ஒயிட் வாஷ் பண்றேன். நான் நம்புறேன் எனக்கு கல்யாணம் நடக்கணும், நான் நகை வாங்குறேன், நான் நம்புறேன் கல்யாணம் நடக்கணும், எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சு எனக்கு கல்யாணம் வாங்க வாங்கன்னு சொல்றேன். ஈவன் அந்த திருமண நாள் நிமிடம் வரைக்கும் அவன் விசுவாசத்தை கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. முடியுதா இல்லையா? இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசத்தின் கிரியைகள். நம்ம கிரியை செய்யறோமா? அப்போ எப்படி கிரியை செய்யறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது பிராக்டிக்கலான லைஃப்ல இருக்க உதாரணம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி சிஸ்டர் நான் விசுவாசத்தை கிரியை செய்கிறது? கிரியை செய்யணும். எப்படி கிரியை செய்யணும் பாருங்க, வேதத்தை எடுத்து வாசிப்போம். வேதத்தில் யாரோ ஒருத்தர் எபிரேயர் 10:23 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்லும்போது படிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி விசுவாசத்தை கிரியை செய்தார்கள்? நோவாக்கு என்ன சொல்லப்படுது? எல்லாம் இந்த எபிரேயர் வீட்டில் போய் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை காதில் வாங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்து இந்த 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நான் சொன்னது இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரியும். அப்போது இந்த எபிரேயர் 11 ஃபுல்லாக படிங்க. அங்கே நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நோவா எப்படி விசுவாசித்தாரு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் பூமியை உருவாக்கின நாள்லேருந்து மழையே என்ன பண்ணலையா? பெய்யலையா? வெறும் பனி தான். பனி வந்து என்ன பண்ணும்? வந்து அதிகாலையில் அப்படியே நைட்டெல்லாம் பெஞ்சு எல்லா செடியையும் அழகாக வளர வச்சு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் மழைன்னு ஒன்று சொன்னால் நோவாக்கு என்னன்னு தெரியாது. தெரியாத ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், இப்படி வெள்ளம் வரும், இது வந்து இப்படி இந்த பக்கம் பூமியிலேருந்து கிளம்பும், வானத்துலேருந்து கிளம்பும், எல்லா மதவுகளும் திறக்கப்படும். அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, புரிஞ்சுக்க தெரியுமானும் தெரியலை. ஒரு ஏபிசிடி கை குழந்தைகிட்ட போய் குழந்தை 3 வயசு ஆகும்போது ஏ சொல்லுனா ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லும். அது புரிஞ்செல்லாம் என்ன பண்ணாது, சொல்லாது.
அதே நீங்க ஒரு 12th படிக்கிற பையன் போய் ஏ சொல்லுனா, என்ன நான் சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அது என்னன்னு. ஆனா இந்த நோவாக்கு ஏவே தெரியாது. மழைனா என்ன, அது எங்க இருந்து எங்க தண்ணி கிளம்பி வரும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனாலும் கேட்டுக்கிறார், அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவரே, மழையை பார்க்கல, நீ இப்படி பேழை கட்டு, உன் குடும்பத்தை நீதிமானா நான் உன்னை பார்க்கிறேன், நீ மாத்திரம் உள்ள போவ, நீ எல்லாருக்கும் போய் சொல்லு, நீ எல்லாருக்கும் போய் சொல்லு. ஆனால் அந்த நீதிமான் ஆகிய லோத்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். என்ன பண்ணாரு? நம்பினாரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க? நம்பினாரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க? நம்பினாரு. என்ன பண்ணாரு? பேசினாரு. நம்பிட்டாரு. ஆண்டவர் சொல்றத கேட்டாரு. அப்படியே ஆண்டவரே, சரி நான் எல்லாருக்கும் போய் சொல்றேன், நீங்க எல்லாம் மாறுங்க, பாவத்தை விட்டு விட்டுருங்க, இந்த பேழைக்குள்ள நீங்க வந்துடலாம், நீங்க மாறுங்க மாறுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இவர் சொல்ல 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 நாட்கள் செல்ல 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 இவருடைய ஆத்துமால விசுவாசம் என்ன பண்ணப்படுகிறது? உறுதி பண்ணப்படுகிறது. இது உண்மைதானா? உண்மைங்க. பைபிள் வசன ஆதாரம் எடுத்து அந்த வசனம் வசனம் எபிரேயர் 10:23 வாசிப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அடுத்தது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நோவாட்ட சொன்னார், அழிப்பனா அழிப்பந்தான். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. சோதோம் குமாரல 10 பேரை காப்பாத்துவனா காப்பாத்துவன் தான். லோத்து குடும்பத்தை காப்பாத்தினாரா இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த வேதத்தில் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நீ ஆபிரகாமின் பிள்ளையாய் இயேசுவை விசுவாசத்தினால் மாற்றப்பட்டதுனால எல்லாமே உங்களுக்கு தான். அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிடுச்சு? உங்களுடையது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறுவதில்லை. அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ? அவர் மனமாற மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்வதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையாய் நிறைவேற்றுவார். அப்போ அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? என்னுடைய ஆசீர்வாதங்கள், எனக்கு தேவையான அற்புதங்கள், எனக்கு தேவையான அதிசயங்களை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி தெரியுமா பெற்றுக்கொள்ளணும்? வாயில சொல்லணும். எபிரேயர் 1 நினைக்கிறேன், அந்த வசனம் எடுத்தோன்னே என்ன சொல்லுது படிங்க. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்குனாரா? நான் சொன்ன வசனம் தான் நீங்க படிக்கிறீங்களான்னு பாருங்க. எபிரேயர் 1 வரும். 3 இங்க இருந்து படிங்க. சர்வத்தையும் இருங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். உலகம் எங்க எப்படி நின்றுட்டு இருக்கு? உலகத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் பில்லர் போட்டிருக்காரு. எதுல நின்றுட்டு இருக்கு? வார்த்தையில நின்றுகிட்டு இருக்கு. தேவன் வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வார்த்தையில என்ன இருக்குன்னா, மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்பிக்கையை நாம் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். இதுதான் மிகப்பெரிய கிரிய. இந்த பூமியில ஒரு மனிதன் அற்புதங்களையும் அடையாளங்களும் காண வேண்டும் என்றால், நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்பிக்கையை என்ன பண்ணணும்? அறிக்கையிடும். நம் நம்பிக்கை யார்? கண்மலையாகிய கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட வேண்டும். என் வாழ்க்கையில தேவன் இதை மாற்றுவார்னு சொல்லணும். ஆனா நம்ம நிறைய கெட்ட வார்த்தை தான் பேசுவோம். என்ன கெட்ட வார்த்தை பேசுவோம் சொல்லுங்க? ஜோம்னிட்டு வருவோம். பாஸ்டர் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்திலே நீ எவைகளை கேட்டியோ அதை விசுவாசி. வாங்கிட்டேன்னு விசுவாசி. இங்க வந்து கேட்டுட்டல, நான் கொடுக்க தானே நீ கேட்கிற, என்கிட்ட வாங்க தானே கேட்கிற, என்கிட்ட வாங்க கேட்கிற. நான் கொடுக்கிறவன் தான். உனக்கு அந்த நம்பிக்கையில தானே இங்க உள்ள வர. ஆனா வெளியே போனவனே ஏன் அந்த நம்பிக்கை போயிருது? அந்த கேட்டுட்டு வந்த பிறகு எனக்கு செய்வார்ன்றத பேசு. அதை தான் தேவன் சொல்லுகிறார். ரொம்ப ஈஸி, கஷ்டமான ஒன்றே இல்லை. இது ரொம்ப சுலபமான ஒரு ஏபிசிடி கத்துக்கிற மாதிரி தாங்க. பாருங்க, ரொம்ப ஈஸி. என்னன்னா, ஆண்டவரிடத்துல நான் போய் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இது இப்படி, இது அப்படி, இது இப்படி எனக்கு செய்யுங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நீங்க செய்வீங்கப்பா. அப்படிதான் பேசணும். ஆனா நம்ம எப்படி பேசுவோம்? யாராவது வந்து கூப்பிட்டு கேட்டா, எப்படி இருக்காங்க உடம்பு? இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படி என்னத்துக்கு ஆண்டவர்கிட்ட போனேன்?
ஆண்டுகிட்ட போய் என்னத்துக்கு போயிட்டு ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, அவரால் முடியும்னு நினைச்சு தானே போறீங்க. அப்ப அதை ஏன் சொல்லல? அதுதான் கெட்ட வார்த்தையாய் தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறது. அவரை குறித்து நீங்க தவறா சொல்றீங்க, தவறா புரிந்து கொள்ளுகிறீங்க. அப்போ நான் எப்படி பேசுறேன்னா பாருங்க, இந்த சீடர்கள் பேசுனாங்க, நீங்க வாசிக்க வேண்டாம். மத்தேயு 8:23 எப்படி பேசுறாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். கூட யார் இருக்கா? கூட யார் இருக்கா? இயேசு கூட இருக்காரு. இயேசு கிட்ட தான் போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஆலயத்துக்குள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஓரமா மூலையில உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. இயேசு கூட தான் இவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க கூடயும் இயேசு இருக்க தான் செய்யறாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அன்னைக்கே இயேசு உள்ள வந்துட்டாரு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்ன சொல்றாங்க சொல்லுங்க? ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் மடிந்து போகிறோம். நம்ம என்ன சொல்லணும்? இப்படியா சொல்லலாம், ஆண்டவரே நீங்க எப்படிப்பட்டவர்? நீங்க சர்வ வல்லவர் ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொன்னா பரவாயில்ல இல்லையா? ஆனா அவங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். உடனே ஆண்டவர் கோவம் வந்துதான் இல்லையா? என்ன சொன்னாரு? சே எவ்வளவு நாளே அவங்க கூட எல்லாம் இருக்க போறேன். நிறைய இடத்துல இப்படி அற்ப நான் யாருன்னு டெய்லி 24 மணி நேரம் பாக்குறீங்க. அந்த அற்புதத்தை வர்ற சாப்பாடை மீனை தின்றீங்க, பிரெட்டை தின்றீங்க. ஆனா பேசுற பேச்சு என்னது? ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயோ எனக்கு என்ன நடக்க போகுது தெரியலையே, ஐயோ இந்த பிரச்சனை என்ன நடக்க போகுது தெரியலையே, எனக்கெல்லாம் போச்சு, என் வீடெல்லாம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் புள்ள போச்சு, இதாச்சு அதாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு. ஆனா நீ சர்ச்சுக்கு வர ஜெபம் பண்ற, எதுக்கு பண்ற? ஒன்ஸ் ஜெபிச்சு முடிச்சுட்டா இந்த இடத்தை விட்டு வெளியே போனா என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சு? எங்க உங்களுக்கு ஐயோ சிஸ்டர் பயமா இருக்கு அதனால அப்படி சொல்றேன். ஐயோ உண்மையா நம்பிக்கை இல்லை, அதான் உண்மை. நீங்க சொல்றது உண்மை நமக்கு நம்பிக்கை இல்லை, அதான் அப்படி சொல்றோம். ஆனாலும் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது 2-3 வார்த்தையினால 2-3 தடவை ஒரு விஷயத்த சொன்னா அது என்ன ஆயிருமா? உறுதி பண்ணப்பட்டுருமா? நீங்க திரும்பி அதை சொல்ல ஐயோ என்ன நடக்க போகுது? யார திருப்பி ஒரு போன் அடிச்சு கேட்பாங்க, எப்படி இல்ல அது ரொம்ப மோசம், வேற இல்ல அது ரொம்ப மோசமா இருக்கு, அது இல்ல அது அப்படியே ஆயிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. உங்க இருதயத்துல பயம் இருக்கட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு திகில் இருக்கா இருக்கட்டும் பரவாயில்ல, வெளியில அதை சொல்லாதீங்க. ஏன்னா அந்த நாக்குக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ புசிக்க முடியும். அதனால நான் எதை விரும்புகிறேன்? விடுதலையை விரும்புகிறேன். நான் எதை விரும்புகிறேன்? அற்புதத்தை விரும்புகிறேன். நான் எதை விரும்புகிறேன்? சுகத்தை விரும்புகிறேன். அதனால நான் அதை மாத்திரம் தான் பேசணும். உள்ள இருதயத்துல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பயம் திகில் இருக்கலாம், ஆனாலும் என்ன தெரியுமா சொல்லும்? சரியாயிடுவாங்க, நல்லாயிட்டாங்க, ஆண்டவர் செஞ்சிடுவார். சும்மாவா சொல்லுங்க, கெட்டதா சொல்றதுக்கு சும்மாவாது நல்லதா சொல்லுங்க. அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதுதான் கிரியை. ஒரு குழந்தை பிறந்து வளரவுடனே உடனே நடந்துருமா? உடனே நடக்காதுல்ல. அது நடக்க அடி எடுத்து 2 வைக்கும், டபால்னு கீழே விழும், திருப்பி 2 அடி எடுத்து. ஆனா அது அப்பயும் அது யாராவது சொல்லி கொடுப்பீங்களா? எழுந்து நடன்னு சொல்றீங்களா? உட்கார்ந்த இடத்துல அது அப்படியே உட்காருதா? அதுக்குள்ள தானா என்ன ஒரு எண்ணம் வரும், நம்ம எழும்ப முடியும். அதுவே எழும்பும், அதுவே தத்தக்க பத்தக்க நடந்து கீழே விழும், திருப்பி எழும்பும். அது நீங்க எழும்புலாம் சொல்ல வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். அதே மாதிரிதான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் போது என் இயேசு சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியும். என் இயேசு மகிமையானவர், அவரால் செய்ய முடியும். உள்ள பயம்தான், உள்ள அவிசுவாசம் தான். ஆனாலும் நீ வெளியே சொல்ல அந்த தத்தக்க பத்தக்க நடக்கிற குழந்தை தான். ஆனா அப்புறம் போக என்ன ஆயிடுவோம்? உறுதியாய் மாறிவிடுவோம். இந்த வார்த்தை ஜீவனுள்ளது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உனக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்திவிடும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! அப்போ நான் எப்படி பேசுறேன்? ஏன் விசுவாசத்தை என் வாழ்வில் செயல்படுத்த முடியல? ஏன் அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடக்கல? எங்க ஆதி ஊழியர்கள் எனக்கு தெரிந்து 80s நினைக்கிறேன், 80 ஆண்டுகள்ல 80ல சொல்றேன், 80லலாம் பயங்கரமான விசுவாச ஊழியர்கள் இருந்தாங்க. என்னுடைய தாத்தாலாம் பயங்கரமான விசுவாசம். நான் இப்ப சாட்சியை சொல்லுவேன், நீங்க ஷாக் ஆவீங்க. என்னோட அண்ணனும் நானும் சப்பானியா பிறந்தோம். நம்பிக்கை இல்லையா? முடிச்ச பிறகு என் காலை பாருங்க, உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். ஆனா நான் நடந்து வந்தேன், யாராலும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நல்லா தானே நடந்து வந்தேன். எந்த டாக்டர்கிட்ட போனோம்? எங்க அண்ணனுக்கு 2 கால். முதல்ல எங்க அண்ணன் தான் பிறந்தார். 2 கால் எப்படி தெரியுமா இருக்கும்? எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். உள்ள இருக்கிறது வெளியே இருக்கும், வெளியே இருக்கிறது உள்ள இருக்கும்.
உள்ளங்கால் இப்படி பரண்டுட்டு இருக்கோம், 2 காலும். அந்த குழந்தை பிறக்கிறதே நார்மல் டெலிவரியே கஷ்டம் நாங்க. ஆனா எங்க பாட்டி தாத்தாவுடைய விசுவாசம், எங்க அம்மாவுடைய ஜெப வாழ்க்கை, அந்த குழந்தை நார்மல் டெலிவரியா பிறக்க வச்சதோட இல்ல, பிறந்த பிறகும் துக்கம். இந்த குழந்தை எப்படி இருக்கு, கால் சப்பனையா இப்படிதான் சுத்தமா, காலை நீட்டாது, இப்படிதான் சுத்தமா. அப்ப பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா பயங்கர விசுவாசமானவங்க. என் மாமா டாக்டர், 80ல நடந்த சம்பவத்தை சொல்றேன், டாக்டர். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க மாமாங்க டாக்டர் தான், என்னோட அண்ணனுங்க டாக்டர் தான், ஆனா என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆண்டவர் கடவுள்னா, அவர் உண்மையான தெய்வம். இத்தனை வருஷம் நம்ம ஆராதிக்கிறோம், எங்க அம்மா அப்பா ஆராதிக்கிறாங்கன்னா ஏன் இந்த குழந்தைய சுகமாக்க முடியாது? அவர் அற்புதம்லாம் செஞ்சாருன்னு பைபிள்ல இருக்குல்ல, அப்ப அது பொய்யாது, அப்ப அது உண்மைனா என் வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு பயங்கரமா ஜெபிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவிசுவாசம் இல்லாமையா இருந்திருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் கண்ணீர் விடுவாங்க. அவிசுவாசம், பயம், அல்ல பயம் வந்துச்சுனாலே, சந்தேகம் வந்துச்சுனாலே அது அவிசுவாசத்தின் அடையாளம். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது திகில் வருதா, அடிவயிறெல்லாம் கலக்கி பாத்ரூமுக்கு ஓடுறேனா, அது பயம், திகில். அது என்ன தெரியுமா காட்டுது? உனக்குள்ள அவிசுவாசம் இருப்பதை காண்பிக்கிறது. ஒரு மனிதனுக்குள் நம்பிக்கை இருந்தால் திடமானது இருக்கும். ஒரு மனிதன் நீதிமான் சிங்கத்தை போல் எப்படி இருப்பான், தைரியமாயிருப்பான். வேதவசனம் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்தா அவனுக்கு பலன் இருக்கும், பவர் இருக்கும். அப்படி போக மாட்டான், அப்படின்னு என்ன பண்ணுவான், இப்ப நம்ம ஆண்டவர் யூத ராஜ சிங்கம், அந்த ராஜ சிங்கத்தின் விசுவாசம் உனக்குள் இருந்தா நீயும் சிங்கத்தை போல நீ நிமிர்ந்து நிற்பாய். ஆனா இந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்படியே தலையில அழுதுட்டு அழகமா சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் தலைவணியெல்லாம் நினைஞ்சிரும். 1.5 வருஷம் அழுதுருக்காங்க. 1.5 வருஷம், 1.5 வயசுல. என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? எங்க அம்மா பாட்டி எதிரில் உட்கார்ந்துருந்தாங்க, எங்க அண்ணன் மடியில இருந்து. ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, எப்பவுமே எங்க அம்மா அந்த எண்ணெயை தான் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி பூசுவாங்களாம். எங்க அண்ணனுடைய காலில் பூச பாத்தீங்கன்னா சலிக்காம 1.5 வருஷம் பூசியிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சலிக்காம இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி பூச ஒரு நாள் மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா? ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இப்படி பூசும்போது எங்க அம்மாவோட ஷோல்டர்ல இறங்கி அந்த கை வழியா அந்த ஷாக்கு எங்க அண்ணனுடைய காலுக்குள் ஊடுருவி பாய்ந்ததாம். அடுத்த நிமிடத்துல மிகப்பெரிய அற்புதம். அவன் எழுந்து அந்த எங்க எதிரில் இருந்த பாட்டி கிட்ட அப்படியே தத்தி நடந்து அல்லேலூயா சொல்லிட்டு போய் உட்கார்ந்தானா. திரும்பி அங்கிருந்து எழுந்து நடந்து வந்து மடியில உட்கார்ந்தானா. பாருங்க, அவங்கள பயங்கர பக்தி. காலை மாலை சாயங்காலம் ஜபம் பாட்டு. அது பாருங்க, அந்த குழந்தைக்குள்ள எப்படி ஊடுருவி பாய்ந்து அல்லேலூயா சொல்ல தெரிஞ்சிருக்கு பாருங்க. தேவ ஆவியின் வல்லமை அந்த குழந்தையும் பேச வைத்திருக்கிறது. பைபிள்ல வசனம் சொல்லுது, இயேசு அந்த முடவனை சொல்ல, அவன் குதித்து எழுந்து என்ன பண்ணான், நடந்தான். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் அவங்களுக்கு உறுதியா இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா அது ஆண்டவர் போட்ட விதை இருந்திருக்கு. அந்த உறுதி 1.5 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணல, மாறல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இதை செய்யற வரைக்கும் நான் வாயில எதை தான் சொல்லுவேன், இப்படிதான் பேசுவேன், ஆண்டவரை பத்தி மேன்மையா தான் பேசுவேன். அதுதான் 100க்கு அதிபதியின் ஜெபம். ஆச்சரியமான ஒரு விசுவாசம். பிரியமானவர்களே, 100க்கு அதிபதி எப்படி பேசணும்ன்றது நமக்கு தெரியணும். எப்படி நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது விசுவாசத்தை கிரியை செய்வது எப்படி செய்யணும். 100க்கு அதிபதி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவர் என் வேலைக்காரன் எப்படி இருக்கான், வாங்க சுகமாக்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே நீங்க என் வேலைக்காரன் சுகமாகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே இயேசு சொல்றாரு, நீ போப்பா நான் பின்னாடியே வர்றேன்னு. அதுக்கு உடனே ஐயோ நீங்க வராதீங்க அப்படின்னு அவன் ஆண்டவரை என்ன அருமையா புரிஞ்சு வச்சிருக்கான்றது அவங்க அழகா தெரியும். இவன் சொல்லுவான், நான் 100 பேருக்கு அதிபதி. அப்படின்னா நான் வந்து சென்ச்சுரியன், என் கீழே 100 பேர் வேலை செய்யறான். அந்த 100 பேர்ல ஒருத்தனை இப்படின்னா 50 பேர் வருவான். இவன் என்னையா வேணும்னு கேட்பான், எனக்கு தண்ணி எதுனா எடுத்து கொடுப்பான், இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வருவான். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறான். நான் சொல்றதெல்லாம் செய்யறான், நடக்குது. நான் சொல்றது எதுவுமே நடக்காம இல்ல. இது வரைக்கும் நான் கைத்தட்டி சொன்னது எல்லாமே என்ன இருக்கு, நடந்திருக்கு. எதுவுமே மாறினதில்லை. ஆனா நான் ஒரு மனுஷன், ஆனா எனக்கு ஒரு வல்லமை இருக்குன்னா, நீர் அண்ட சராசரத்தை படைத்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா உம்மால் எல்லாம் கூடும் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் அவ்வளவு தூரம் வரீங்க? என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சுகமாயிடுவான். டைம் ஆயிடுச்சோ?
சுகமாயிடுவான். நடந்துச்சா இல்லையா? ஆண்டவருக்கு ஆச்சரியம் என்ன பண்ணல, தாங்க முடியல. எப்பா ஏன் ஜனம் இஸ்ரவேலுக்கிட்டே இந்த விசுவாசம் இல்லை, நீ யாரோ ஒருத்தன் உனக்கு இவ்வளோ விசுவாசமா? ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம். ஆண்டவர் ஆச்சரியப்பட வைக்க முடியுதா உங்க வாழ்க்கையில? சர்வ வல்லவர்னு படிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, மெசேஜ் கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு போராட்டம் வரும்பொழுது நீ எப்படி பேசுகிறாய்? பயம் இருக்கட்டுங்க, உள்ள திகில் இருக்கட்டும், வெளியில இதை சொல்லுங்க. என்ன சொல்லும்? என் தேவன் பெரியவர் செய்வாருன்னு சொல்லுங்க. முடியாட்டியும் சொல்லுங்க, வழியில சொல்லுங்க. சொல்ல 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 உனக்குள் அந்த வார்த்தையினால் உலகத்தை உருவாக்கின ஆண்டவர், அவருடைய சுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட உனக்குள்ளும் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன், அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வந்து உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை விலக்கி போடும், பயத்தை விலக்கி போடும், திகிலை விலக்கி போட்டு, இல்ல உண்மையாவே ஆண்டவர் செய்வாருன்னு 4 தடவை சொன்னவனே 5வது தடவை உண்மையா சொல்லுவீங்க. உண்மையை ஆண்டவர் செய்வார். ஏன்னா உங்களுக்கு சிங்கத்துக்கு ஒப்பான திடமனதை தேவன் அந்த வார்த்தையில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. வாயில திறந்து அல்லேலூயா சொல்லாமே? ஹalleluya. அப்போ பாருங்க, இப்படி பேசினாங்களா? யோபு சொன்னார். என்னன்னு சொன்னாரு? நீர் என்னை உமேல் நம்பிக்கையார். பாருங்க, நீங்க சாவடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க என்ன நல்லாதான் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி பாருங்க, நீர் எப்படி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னோட எல்லாமே அழிந்து போறது, கடைசியில் நான் தான் மிச்சம், நானும் அழிந்தேன் என்றாலும் உண்மையில் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். வார்த்தை பாருங்க, வார்த்தை அவிசுவாசம் இல்லை பாருங்க. அங்க பாத்தீங்களா? வார்த்தை அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறிற்றா இல்லையா? பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. தானியேல் தெய்வத்தின் மேல் ராஜாக்கு இருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது சொல்லுங்க? எப்படி இருந்தது? ராஜா தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்த ராஜாவுக்கு தானியேலின் தெய்வம், இவருக்கு சம்பந்தம் இல்லை, ஆண்டவருக்கும் அந்த ராஜாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. என்ன சொல்றான்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு புறஜாதி சொல்றான் தானியேலை பார்த்து, நீ ஆராதிச்சுட்டு இருக்க இடைவிடாம, அந்த கடவுள் உன்னை எப்படி காப்பாத்தாம இருப்பாரு? இதுதான் வார்த்தை அவனை காப்பாற்றியது. அந்த தானியேலின் ராஜா சொன்ன வார்த்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஓ, என்ன நீ இவ்வளவு நம்புறியா? நீ சொன்னது உண்மை. இந்த சிங்கத்தின் இருந்து தானியேலை நான் தப்புவித்து நானே தேவன் என்பதை காண்பிப்பேன் என்று காண்பித்து விட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம், எந்தெந்த சூழ்நிலை, எதெல்லாம் சந்திக்கிறீங்களோ, எதற்காகலாம் பவுலை போல் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அங்கெல்லாம் சொல்லுங்க, என்னன்னா என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். அவர் எனக்கு செய்வார், அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அவருடைய சந்தோஷத்தை எனக்குள் நிறைவாய் வைத்திருக்கிறார். அவருடைய சமாதானம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் சமாதானமா வாழ்வேன், நான் சந்தோஷமா வாழ்வேன். இந்த உலகத்துல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் போராட்டங்கள் மாறும். இப்படிதான் சொல்லணும். சொல்ல சொல்ல ஆண்டவருக்கு என்ன இருந்துருமா? இப்ப அவர் செய்யலைன்னா அவர் நாமத்துக்கு பிரச்சனை, அதனால செஞ்சிருவார். புரியுதா உங்களுக்கு? ராஜா சொன்னாரு, அதை தேவன் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார். இதுதான் விசுவாசத்தின் கிரியை. இந்த கிரியை இல்லாத போது உங்களுக்குள்ள அந்த விதை அப்படியே பாக்ஸ்குள்ள போட்டு அழகா இருக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல வல்லமையை பார்க்க முடியாது. தேவனுடைய சத்துவத்தில் நீங்கள் வல்லமையில் பலப்பட முடியாது. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, இதை சொல்லும் பொழுது அந்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒரு. எல்லாருக்கும் தெரியுமா? இந்த 2 லைன் பாடிட்டு நான் சீக்கிரமா முடித்து விடுவேன். எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உணர்ந்து சொல்வோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உணர்ந்து வாயில தந்து சொல்லுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உணர்ந்து சொல்லுமா, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஏன்னா அவரால் எல்லாம் முடியும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உணர்ந்து சொல்லுவோம், நம்புவேன் என் மூஞ்ச பார்த்து சொல்ல வேண்டாம், கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா சூழ்நிலையிலும் நம்புவேன் என் இயேசு பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பார். சொல்லுவோமா உணர்ந்து, நம்புவேன் என் இயேசு ஒருவரை என் போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை காப்பார். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சாத்தானின் வல்லமையிலிருந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை அவர் காப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல்ல, ஏன் நான் நிற்கிற பூமி அப்படியே நடுங்கி பொழந்து என்னை உள்ள விழுங்க போது அப்படின்ற மோசமான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்தாலும் ஐ பிலீவ் காட். ஹல்லேலூயா. அதுதான் யோபுவின் விசுவாசம். அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக பேசணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணவும் கற்றுக்கணும். ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அது ஒரு பாவமான விசுவாசம். அதுக்கு மேலே ஒரு விசுவாசம் இருக்குது. நீங்கள் நானும் அழுது ஜெபிச்சிருக்கேங்க என் வாழ்க்கையில். அப்படி நான் அழுது ஜெபிச்சேன்னா இன்னும் ஆத்மா அப்படி தோய்ந்து போகும், புஷ்ன்னு உள்ளே போயிடும். என்னவோ 10 வெயிட்டை பயங்கரமான சுமையை தூக்கி அப்படியான மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி ஜெபிச்சு பாருங்களேன். 100க்கு அதிபதியின் வார்த்தையை பேசி பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ள பயம் இருக்க தான் செய்யும், உண்மையாக சொல்கிறேன். ஒரு மாதிரி ஒரு அவிசுவாசம் வரும். அப்போ உடனே என்ன தெரியும்? ஆண்டவரே நீங்கள் சர்வ வல்லவர் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் செங்கடலை பிளந்தீங்க ஆண்டவரே, உங்களால் இது முடியும் ஆண்டவரே. சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்ல 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 திடீர்னு ஆத்மா என்ன ஆயிரும்? அப்படியே ஸ்ட்ராங் ஆகி நின்றுடும். ஒரு விசுவாசம் வந்து விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியின் வல்லமை இறங்கும். ஆவியானவர் நிறைத்து அவர் அபிஷேகத்தினால் அந்த நுகங்களை கட்டுகளை உடைத்து போடுவார். அங்க பார்த்தா எல்லாம் சாதாரணமா புஷ்ன்னு ஒண்ணு இல்லாம ஆயிரும். இதுதான் விசுவாசத்தின் அறிக்கை, பிரியமானவர்களே. ஆனா இப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, யார் அது? நம்மள அவன் ஒருத்தன் இருக்கான். ஆனா அவனும் சோதிப்பான். சில வேளை ஆபிரகாமை சோதிச்ச நம்ம ஆண்டவரும் நம்மளை என்ன பண்ணுவார்? சோதிப்பார். உங்கள் விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு. பைபிளில் வசனம், உங்கள் விசுவாசம் வாசிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா? கோல்டு, தங்கம், பொன்னை போன்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். பொண்ணை எங்கே போடுவாங்க? கோல்டை எங்கே தூக்கி போடுவாங்க? அக்கினியில போடுவாங்க. நீங்க கோல்டு வச்சிருக்கீங்களே, நீங்க கோல்ட பேசுறீங்களே, அதனால கண்டிப்பா என்ன வரும்? அக்கினி வரும். அதை சோதிப்பதற்கு வரும். அப்போ இந்த கோல்டு என்ன ஆகும்? அக்கினியில இந்த கோல்டு அக்கினியில போட்டோன்னே என்ன ஆகும்? கலர் மங்கி போயிருமா? பித்தளை கலருக்கு வந்து சில்வர் கலருக்கு வந்து மண் கலருக்கு வந்துருமா? அது டபுள் மடங்கா என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா சோதனை வரும். எப்படின்னா நடக்க லேட் ஆகும். இதுதான் பெரிய சோதனை நமக்கு. இதுதான் இஸ்ரவேலுக்கு நடந்துச்சு. இந்த கானான் வரவே மாட்டேங்குது. மேகஸ்தம்பம் வந்துருச்சு, போயிடுவோம் போல கானானுக்கு. அப்புறம் பார்த்தா இல்லை, அக்னிஸ்தம்பம் வந்துருச்சு, போயிடுவோம் போல இருக்கு கானான். இல்லை, ஐயோ சாப்பாடு இல்லை, மண்ணா வந்துச்சு, அப்போ முடிஞ்சிருச்சு, கிட்ட வந்துருச்சு கானான். இல்லை, ஐயோ தண்ணி இல்லை, தண்ணி வந்துச்சு. கடைசி வரைக்கும் கானான் வரல. அவன் வரும் வரும் வரும்னு பார்த்து எதுவுமே நடக்கலை. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவே பெரிய அற்புதம் தான். அந்த பிரச்சனையில் உயிரோடு இருக்கீங்க பாருங்க, அதை பிடித்து கொள்ள வேண்டும். என் போராட்டத்தில் நான் நிர்மூலமாகாதிருப்பதே தேவனுடைய சுத்த கிருபை. நீங்க அந்த அந்த மனநிலைக்கு வர்ற வரைக்கும் அக்கினி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புரட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும்.
அக்கினி. சிலருக்கு உடனே நடக்கும், ஏன்னா அவங்க அந்த மனநிலைக்கு உடனே வந்துருவாங்க. உடனே வந்து யோபு மாதிரி ஆட்களுக்கு உடனே நடக்கும். தானியேல் மாதிரி உடனே விசுவாசத்தில் நிலை கொள்கிறவர்களுக்கு உடனே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பயந்து திகிலடைந்து போறவங்களுக்கு இன்னும். ஏன் சொல்லுங்க? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாச கப்பல் என்ன பண்ணுது? ஆடுது, ரைட் அண்ட் லெஃப்ட் ஆடுது. அதனால அதை ஸ்ட்ராங் ஆக்கணும். இன்னும் நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் இந்த அக்கினி உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கும். இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சீக்கிரமா விசுவாசிச்சு வேகமா ஆசீர்வாதத்துக்குள்ள, கானானுக்குள்ள உள்ள போகணும்னு நினைச்சிருவோம். அப்ப பாருங்க, ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. 7 மடங்கு நெருப்பு நடுவினில் இயேசு நம்மோடென்று நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவேன் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். 7 மடங்கு விசுவாசம், 7 மடங்கு அக்கினி வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? உறுதி ஆயிடும். உங்கள் சர்ச்சு டைமை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை நான் உடைக்க விரும்பலை. ஸோ விசுவாசம் நிறைய இருக்கு, என்னால் சொல்ல முடியல, அதனால் முடியலான்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று இதை நான் சொல்லலைன்னா அந்த மெசேஜ் பூரணமாகாது. அந்த அவிசுவாசம், வேதம் அழகாய் அதே எபிரேயர்ல சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதி. அவிசுவாசம் அநீதியாக வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவிசுவாசம் எனக்குள் இருந்தால் எங்க டவுட் வேற, சந்தேகம் வேற. சந்தேகத்தை 2 தடவை கேட்டு என்ன பண்ணிடலாம்? தெளிவுபடுத்தலாம். இந்த அவிசுவாசம் என்பது என்னால நம்பவே முடியலன்னு சொல்றது தெரியுமா? அதுதான் அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் ரொம்ப டேஞ்சர். அது இஸ்ரவேலை கானானை இழக்க வைத்தது. அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறது என்று சங்கீதம் சொல்லுகிறது. நம்முடைய அவிசுவாசமே தேவனுடைய வல்லமையை குறைக்கிறது. அதனால ஆண்டவர் அதை அநீதியாக பார்க்கிறார். எப்படின்னா, இப்போ ஒரு சிஎம் இருக்காரு, நம்ம சிஎம் கிட்ட போயிட்டு நான் கேட்கிறேன், ஐயா இந்த இடத்துக்கு ரோடு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. ஆனா நான் சொல்றேன், அவரால் அது போட முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு சிஎம்முக்கு நான் ஒரு ரோடை தான் கேட்குறேன், இந்த இடத்துல ரோடு போட்டு விடுங்க யான்னு. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு போடுவாருன்றார். ஆனால் நான் சொல்கிறேன் அதெல்லாம் அவரால் போட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி இருக்கும் அந்த சிஎம்முக்கு? பவர், எனக்கு பலம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, என்னால் போட முடியும், என்னால் போட முடியாது நீ எப்படி சொல்ற? என்னை நீ அசிங்கப்படுத்திட்ட, நீ என்னை தலையில தட்டிட்ட, என்கிட்ட இருக்கிறத நீ அவமாக்கிட்ட, உண்மையை நீ பொய்யாக்கிட்ட, அதனால நான் ரோடு போட மாட்டேன். இதுதான் ஆண்டவர். சர்வ வல்லவர் தானே, பைபிளை படிச்சிங்கல்ல. ஆண்டவர் பெரியவர் தானே, மகிமையானவர், மகத்துவமானவர், அவர் அற்புதம், அவர் மலை. அவருடைய வல்லமையை நான் யோசிச்சேன்னா ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வந்துடும். தெராசில் மலையை தூக்கி வச்சு வெயிட்டு பார்ப்பாரோ. உங்களால் மலை கிட்ட நிற்க முடியுமா? அந்த மலையை எடுத்து தெராசில் வச்சு அவர் அளந்து பார்க்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட வல்லமையில்! அப்ப அந்த மலையை விட அவர் எவ்வளவு பெருசு, வானம் சிங்காசனம் பூமி பாதபடி. அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு பிரம்மாண்ட உயரம் இருப்பாரு, அவர் கை எவ்வளவு பிரம்மாண்டம், வானம் பூமி கொள்ளாது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கடல் எவ்வளவு நீளமோ அவ்வளவு அவர் உடம்பு நீளம் போல இருக்கு. அப்படிதானே? அவ்வளவு பெரிய கடவுள் கிட்ட போயிட்டு இவ்வளோண்டு பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு நம்ம பேசணும்னா அவருக்கு அசிங்கமா இல்லையா? அது பொய்யா இல்லையா? அதனால் அது அநீதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த மனிதன் தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறோமோ அவருடைய பார்வையில் அது நீதியாக எண்ணப்படுகிறது. அதனால் ஆபிரகாம் முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா! ஒரே ஒரு வசனத்தோட முடிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்கும் என்ன பண்ணக்கூடாதா? எந்த இருதயம் அவிசுவாசம் வருதோ அது தானாய் தேவனுடைய என்ன பண்ணுது? தேவனை விட்டு விலகி போகிறது. அப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சொன்னதுக்கு வர விசுவாசம் என்பது உங்கள் ஆத்துமாவின் மிகப்பெரிய என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க. ஐயோ, இது சொல்லி தான் அவனை நீங்கள் சொல்கிற வரைக்கும் முடிக்க மாட்டேன், பாஸ்ட் என்ன திட்டினாலும். இது அப்புறம் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி வேஸ்ட்டு. சொல்லுங்க, விசுவாசம் என்பது உங்கள் ஆத்துமாக்கு என்னது? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யூத் சொல்லுங்க, வாய் தந்து சொல்லுங்களேன். சொத்து.
எல்லாம் சொல்லுங்க. பெண்கள் சொல்லுங்க, விசுவாசம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் சத்தமா சொன்ன அடிப்பாரா? சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசம் என்னது? 2-3 பேர் சொல்றீங்க. நீங்க சொல்லும்போது அந்த சொத்து வந்துருங்க. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அந்த சொத்து உள்ள வரும். வேணுன்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி சொல்லுங்க. விசுவாசம் என்பது என்னது? நம்ம வாழ்வில் சொத்து. ஹல்லேலூயா, ஆமென். இதை பிடிச்சிக்கிட்டோன்னா பவுல மாதிரி போராட்டத்தை ஜெயித்துடலாம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுமிதென்று ஆண்டவரையும் துதித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஹல்லேலூயா. பொன்னை பார்க்கலும் ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட விசுவாசம், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும் போது சோதிக்கப்பட்ட பேன் பொன்னாக விளங்குவேன் சொல்லி விதமாய் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாச பரீட்சையில நீங்கள் விதமாய் நிற்கும் போது ஹல்லேலூயா தேவன் உங்களை ஜெயமாய் உங்களை நடத்த போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்குள் இருந்த விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுடைய விசுவாச பாதையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆண்டவர் அவிசுவாசம் வராதபடி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவரே முடிவுரை நித்தியத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆவியான ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த அருமையான சகோதரி அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் செய்து வருகிற ஊழியங்களையும் தொடர்ந்து பொறுப்படுத்து ஆண்டு இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டுடைய கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கூடி வந்திருக்கிற சபையின் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடக்க இருக்கிற விருந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விருந்து சந்தோஷத்திற்கு என்று செய்யப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே விருந்திலே தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் புசித்து குடித்து மகிழ்ச்சியோடு திரும்ப தொடர்ந்து ஆவியான ஒவ்வொரு கனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பரலோகத்தின் தேவன்
தாரதலை பிரசன்னராயிருந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதியும் கனவும் மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபையின் குடும்பங்களோடும் விசேஷமாக நீதியை நிறைவேற்ற அருமையான பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.